கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைகளின் அடிப்படையில் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க. நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக வைத்து முடிவு எடுங்க. தேவனிடத்துல இருந்து வார்த்தைகள் வெளிப்படும் வரை காத்திருந்து முடிவெடுங்க. கால தாமதம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டு முடிவுகளை எடுக்கும்போது நிச்சயமாகவே நீங்க எடுத்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். நிச்சயமாகவே தேவன் சரியான நேரத்துல தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலையினால முடிவுகளை எடுக்காதீங்க. இந்த நாள்ல உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க முடிவு எடுக்க நினைக்கும் காரியத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவ வார்த்தைக்காக காத்திருங்க. தேவ வார்த்தை மாத்திரமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாகவே சரியான நேரத்துல உங்களுக்கான வார்த்தை வெளிப்படும். நீங்க எடுக்கும் முடிவுகள்ல வெற்றியை பார்ப்பீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு முடிவெடுங்க. God bless you. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.